மண் வாசனை கூட மாறலாம், வானவி நிறம் கூட கலையலாம், அன்னின் நட்பு கூட மறையலாம், ஆனால் என்றும் மாறாத என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். வணக்கம். நம்ம இலக்கு எதுவோ அதை நோக்கி போயிட்டே இருந்தால் நம்ம நிச்சயமாக ஜெயிப்போம். என்னோட இலக்கு ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கணும். அதுவும் 2030 கண்டிப்பாக நான் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்குவேன். எனக்கு அம்மா அப்பா அப்படின்னா அவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னோட குருஜி அவங்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பெண்ணா பிறந்த எல்லாருமே சாதினது தான். இந்த பெண்ணா பிறந்த அந்த கழிப்பாலாலையும் பாலியலாலையும் இறந்த இந்த சகோதரிகளுக்கெல்லாம் நான் இதை டெடிகேட் பண்ணுறேன். இந்த கொரோனாவில் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களெல்லாம் காப்பாற்றின பிரஸ், சிஸ்டர்ஸ், டாக்டர்ஸ், சுகாதார பணிகள், போலீஸ், இவங்க 5 பேருக்கும் நான் இதை டெடிகேட் பண்ணுறேன். உங்கள் ஸ்கூலில் உங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க நீங்கள் ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணும்போதும்? என்னோட ஸ்கூல் நேம் ஃப்ரான்சிஸ் சேவியர் ஹையர் செகண்டரி ஸ்கூல். எங்கள் பிரின்சிபால் மேம், என்னோட ஸ்கூலோட சிஸ்டர், என்னோட கிளாஸ் மேம் ஜோஸ்குவின் மேம், இவங்க எல்லாருக்குமே அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்குலாம் தேங்க்ஸ். இதுவும் அவங்களுக்கும் டெடிகேட் பண்ணுறேன். இந்த அவார்ட்ஸ் அவங்களுக்கும் டெடிகேட் பண்ணுறேன். என்னை இந்த உலகத்தை பார்க்க வச்சது எங்கள் அம்மா அப்பாவாக இருக்கலாம், ஆனால் இந்த உலகமே என்னை பார்க்க வச்சது, என்னை உருவாக்கின கடவுள், என்னோட குருஜி, என்னோட ஹீரோ, தி வேர்ல்ட் டீச்சர் டாக்டர் ஷியான் ஹுசைனி ஹூ, அவங்களே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு அவார்ட்ஸ்க்கும் நீங்கள் ஒரு ஸ்டோரி சொல்லுவீங்களாமே, அப்படியா? எஸ். எங்கள் ஸ்டோரி சொல்லுங்களேன். இது நான் ஒரு ஊரில் நிறைய பள்ளிங்க இருந்தது. அந்த பள்ளிங்கெல்லாம் பேசிக்கிச்சு, யார் ஃபஸ்ட்டு அந்த குரோபத்தை தொட்டுட்டு வராங்களோ அவங்க தான் வின்னர். அதில் ஒரு குட்டி பள்ளி, நம்மளை போல ஒரு குட்டி பள்ளியும் அதில் கலந்துக்குச்சு. அப்போ எல்லா பள்ளிகளும் குடுகுடுன்னு மேலே ஓடிச்சான், ஃபாஸ்ட்டாக ஓடிச்சான். அப்போ பாதி பள்ளிக்கு திரும்பி பார்த்துச்சான், நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதுக்கு மேலே போனால் சுத்தமாக கீழே இறந்துருவோன்ட்டு பாதி பள்ளிங்க இறங்கிடுச்சான். அந்த கீழே இருந்த பள்ளிங்கெல்லாம் சொல்லிச்சான், நீ மேலே போகாத, நீ இதுக்கு மேலே போனா கீழே விழுந்துருவ அப்படின்னு சொல்லிச்சான். அதனால பாதி பள்ளிகளும் இறங்கிச்சான். ஆனால் ஒரே ஒரு குட்டி பள்ளி மட்டும் நம்மளை போல மேலே போய்கிட்டே இருந்துச்சான். அப்போ கீழே இருக்க பாதி பள்ளிங்க சொல்லிச்சான், இந்த பள்ளிக்கு காது கேட்காதா, நாங்கள் எவ்வளோ தூரம் சொல்கிறோம், அது மேலே போயிட்டே இருக்குப்ப, கீழே இருந்து கால் கையெல்லாம் உடச்சிக்கினா தான் அடங்கும் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ மிச்சம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சான், இது இவ்வளோ சூப்பராக மேலே போகுது, சூப்பர், இதுதான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் அந்த பள்ளி எதுவுமே காதில் வாங்க மேலே போய் அந்த குரோபத்தை தொட்டுட்டு கீழே வந்துச்சான். அப்போ அந்த யாரெல்லாம் அதை திட்டினாங்களோ அவங்கள எல்லாருமே பாராட்டினாங்களாம். அதுக்கு பாராட்டி முடிச்ச உடனே அதோட அண்ணன் பலி சொல்லிச்சான், இந்த பலிக்கு சுத்தமாக காது கேட்காது, அதனால் நீங்கள் சொன்னதும் கேட்டிருக்காது அப்படின்னு சொல்லிச்சான். நம்மளாம் அந்த பள்ளி போல் காது கேட்காம நம்ம இலக்கு எதுவோ அதை நோக்கி போயிட்டே இருந்தால் நம்ம நிச்சயமாக ஜெயிப்போம். என்னோட இலக்கு ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கணும். அதுவும் 2030 கண்டிப்பாக நான் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்குவேன்.